நியூஸ் சேனலா? கியூ டிவி? செவன் நியூஸா? சில விஷயங்களை கேட்க வேண்டியது இருக்கு, சொல்ல வேண்டியது இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லுங்க. இந்த நாட்டுல முதலமைச்சர் இருக்காரா? அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கா? நீங்க யார் அதை கேட்கறதுக்கு? I'm a businessman. NRI businessman. ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது, எந்த தகவலும் இல்ல. எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. யார்கிட்ட கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான், முதலமைச்சர் வரட்டும் முதலமைச்சர் வரட்டும்னு. முதலமைச்சர் எப்போ வருவாரு அது யாருக்குமே தெரியல. சிம்க்கு உடம்பு சரியில்லை, அது உண்மைதானே? சரிதான். இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன், சிஎம் இனிமேல் அவருடைய ஆபீஸ்க்கு வர போறதே இல்லை. இதுல எது உண்மைன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். என்ன மாதிரி நிறைய பேருக்கு அந்த தகவலை தெரிஞ்சுக்க எதிர்பார்ப்பு நிறையவே இருக்கு. ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஷூர். நான் ஒரு தமிழ் குடிமகன். ஒரு இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிக்க பெர்மிஷன் வாங்குறதுக்காக நான் ரொம்ப நாளாவே சென்னையில தான் தங்கிக்கிட்டு இருக்கேன். பட் நோ யூஸ். நிர்வாகம் மற்றும் பல போலீசாருடைய சர்க்காரை முடிவெடுக்க வேண்டிய முதலமைச்சர் கொஞ்ச நாளாவே ஆபீஸ்க்கே வரதில்லை. ஷேம். எனக்கு மட்டும் இல்ல, எல்லா தமிழ் மக்களுக்கும். இந்த விஷயத்துல எங்களை மாதிரி உங்களுக்கும் கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருந்துச்சுன்னா இன்னைக்கே அதை விசாரிங்க. ஓகே, இப்ப கொஞ்ச நாளாவே அபிஷியல் விஷயங்களை தலையிடாம இருக்காரே முதலமைச்சர், why? நீங்க தான் விசாரிக்கணும். யா. சார், நியூஸை நானும் கேட்டேன், விசாரிச்சேன். இது வெறும் புல்ஷிட்னு புரிஞ்சுக்க தேவையில்லாம யோசிக்காதீங்க சார். ஜூன் 11 சிஎம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாரு. இன்னைக்கு ஜூன் 20. இந்த 40 நாள்ல சிஎம் ஆஃபீஸ்க்கு போகல. தோ இன்னையோட 41வது நாள் முடியுது. சில பேருக்கு அது பயம், சிஎம் பத்தின ஒரு பதட்டம். சொன்ன மாதிரியே ஐஎன்ஜிபி தலையிட்டு சேனல்களுக்கு நிறைய கால் வந்துச்சு, அதுவும் பல நேரத்துல. ஆனா எல்லா கால்ஸுமே ஒரே டவர்ல இருந்தா வந்திருக்கு. ஸோ இது ஒரு ஃபேக் நியூஸ் நீங்க முடிவெடுக்க ரொம்ப தயங்காதுங்க, அப்புறம் தலைவலி தான் வரும். ஆளும் தெரியாம காலை விடாதீங்கன்னு ஒரு பழமொழியே இருக்கு. சிலருக்கு சிஎம் வெளியே கொண்டு வரணும், அதுக்கான சூழ்ச்சி தான் சார் இது. அதனால நீங்க தைரியமா சிஎம் கிட்டையும் பிஎஸ் வாசுதேவன் கிட்டையும் சொல்லுங்க, இந்த மாதிரி நியூஸை கேட்டு டிஸ்டர்ப் ஆகாதுங்க. ஓகே. வா வா வா. மார்னிங் சார். டிஜிபி வா. இல்ல இனிமே சிஎம் வீட்லயே உட்கார வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படிலாம் இல்லை சார். சிஎம் வெளியே வந்து எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? பாவம், அவருக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும். எல்லா பேப்பரையும் படிச்சு பாருங்க, எப்படி பேப்பர்ல எழுதியிருக்கான்னு படிங்க. சிஎம்க்கு பக்கவாதம், கை கால் விளங்காம இருக்குன்னு அப்படின்னு எழுதியிருக்காங்க. சொல்றது பச்சை பொய்ன்னு நமக்கு தெரியும், ஆனா மக்கள் அதை நம்புவாங்க. இது கொஞ்சம் ப்ராப்ளம் தான். இது மட்டும் இல்ல தலைவரே, இதுக்கு மேலேயே பிரச்சனை வரும். வேற ஒண்ணும் இல்ல, செக்யூரிட்டி பிரச்சனை. என்ன செக்யூரிட்டி? XYZலாம் இருக்குல்ல இப்போ, அதெல்லாம் போலீஸோட வேலை. செக்யூரிட்டிக்கான ஆளை காப்பாற்ற வேண்டியது அவங்களோட வேலை தானே? என்ன சரிதானே? யூ ஆர் ரைட். அதை முதல்ல செய்யுங்க. இப்படி வீட்லயே உட்கார வச்சிருக்கிறது சரி கிடையாது. போலீஸ் இதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிங்க. அப்ப சரி, இதை சொல்ல தான் கூப்பிட்டேன். ஷூர். டிஜிபியா? தலைவரே ஒரு நிமிஷம். இந்த பீட்டர் கொலை பண்ணிட்டு பேசாம ஜெயிலுக்கு போயிடலாம். சீக்கிரம் நிப்பாட்டா. எங்கயா கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க? எதுக்காக நம்மள பார்க்கணும்னு சொன்னா? தெரியல. நான் தலைமறைவா வாழ்றதுக்கு ஒரு இடம் வேணும். இடமா? அது நம்ம கான்ட்ராக்ட்ல இல்லையே. அப்பனா வேண்டாம், கிளம்பு. சரி, அது பரவாயில்ல, சொல்லு எங்க எப்ப. வசதிகள்லாம் வேண்டாம்,
வெயிலும் குளிரும் இருக்கக்கூடாது, மற்றவங்க பார்வையிலையும் படக்கூடாது, அவ்வளோதான். ரிஸ்க் அதிகமாக இருந்தால் இப்போதைக்கு விட்டுடு. ஹை ரிஸ்க், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயமா இருக்குன்னா நீங்க பின்வாங்கிடுங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ஆரம்பிச்சுட்டா முடிச்சா மட்டும்தான் நிறுத்துவான். ஐ எம் a ப்ரொஃபஷனல். என்னுடைய வேலையை கவனிக்கிறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. எந்த காரணத்துக்காகவும் நான் பின்வாங்கினா அது என் ப்ரொஃபஷனை பாதிக்கும். நான் பின்வாங்க மாட்டேன், நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம். 2வது வாட்டி கொடுத்த அட்வான்ஸை எப்போ எங்க கொடுக்கணும்னு சொன்னா மட்டும் போதும். எங்களுக்கு விருப்பம் இல்லாம நாங்க ஏன்டா ஒன்ன காப்பாத்தணும்? ஏய் ம் இடத்த ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறோம். இப்போ இங்க ஒன்று நான் இருக்கணும், இல்லைன்னா புல்லட் ப்ரூஃப் ஓகே தானே? புல்லட் ப்ரூஃப் ஓகே தான். என்னை பொறுத்த வரைக்கும் கொலைகாரனை பிடிக்கிற வரைக்கும் சிஎமோட மூமெண்ட்ஸை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறது தான் சரியா வரும். யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். பட் we are helpless, Pramal. We are helpless. That's a fate, sir. We're always helpless. But the things are getting looser and restrictions are getting higher and higher. சிஎம் வீட்ல இருந்து கிளம்பிட்டாரு. ஓவர்.